ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜாப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கிளாஸ் 12 சிறப்பு தமிழில் மணிமேகலை காப்பியத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் தொகுப்பாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக வெளிவரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இதுவே தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எதுன்னு கேட்டால் மணிமேகலை. மணிமேகலை பௌத்த சமய சார்புடைய காப்பியம். இதுதான் தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம். தமிழின் முதல் காப்பியம்னு கேட்டால் சிலப்பதிகாரத்தை எழுதணும். முதல் சமய காப்பியம்னு கேட்டால் மணிமேகலை எழுதணும். மணிமேகலைக்கு வேறு பெயர்கள் இருக்கு. மணிமேகலை துறவுன்னு ஒரு பெயர் இருக்கு. கதை களஞ்சிய காப்பியம், மணிமேகலைய கதை களஞ்சிய காப்பியம்னு சொல்றாங்க. சீர்திருத்த காப்பியம், குறிக்கோள் காப்பியம், பசு போற்றும் காப்பியம், சமய கலை சொல்லாக்க காப்பியம், இயற்றமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம்னு கேள்விப்பட்டிருப்போம். மணிமேகலைய இயற்றமிழ் காப்பியம்னு சொல்றாங்க, கதை களஞ்சிய காப்பியம்னு சொல்றாங்க, குறிக்கோள் காப்பியம்னு சொல்றாங்க. இதுவே தேசிய காப்பியம், ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது சிலப்பதிகாரம். வரலாற்று காப்பியம், வரலாற்று காப்பியம்ங்கிறது சிலப்பதிகாரம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் வேறு பெயர்கள். புரட்சி காப்பியம்னு மணிமேகலையும் சொல்றாங்க, சிலப்பதிகாரத்தையும் சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, மணிமேகலையில் உள்ள காதைகள் 30. மணிமேகலையில் உள்ள காதைகள் 30. இதோட வரிகள்னு பார்த்தோம்னா 4755 வரிகள் இருக்கு. மணிமேகலையில 4755 வரிகள் இருக்கு. சிலப்பதிகாரத்திலையும் காதைகள்னு பார்த்தோம்னா 30 தான். வரிகள் 5001 வரிகள் இருக்கும். மணிமேகலைக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சிலப்பதிகாரத்துல காண்ட பிரிவுகள் உண்டு. புகார் காண்டம், மதுரை காண்டம் அப்படின்னு காண்ட பிரிவுகள் வரும். மணிமேகலையில காண்ட பிரிவுகள் கிடையாது. மணிமேகலை சிலப்பதிகாரம் ரெண்டுலையுமே முதல் காதை விலாவரை காதை. முதல் காதை விலாவரை காதை. கடைசி காதை பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை. சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுலையுமே முதல் காதை விலாவரை காதை, கடைசி காதை பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை. சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுலையுமே இந்திர விழா பற்றிய செய்திகள் இருக்கும். இந்த இந்திர விழாவை முதல்ல எடுத்தது யாருன்னு கேட்டா, தூங்கையில் நிறைந்த தொடிதோட் செம்பியான். தூங்கையில் நிறைந்த தொடிதோட் செம்பியான் இவர் தான் முதல்ல இந்திர விழா எடுத்தவர். இந்த மணிமேகலையோட பாட்டி சித்ராபதி வருவாங்க. இவங்க மாதவியின் தாய். மணிமேகலையின் பாட்டி சித்ராபதி மாதவியோட தாய். அடுத்தது, மணிமேகலையின் தோழி, ரொம்ப நம்பத்தகுந்த தோழி அப்படின்னு மணிமேகலைக்கு சொல்லப்படுறவங்க சுதமதி. மணிமேகலையின் தோழி சுதமதி. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்திர விழா நடக்கும். இந்திர விழால ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க சொல்லி மாதவியின் தாய் சித்ராபதி மாதவிக்கும் மணிமேகலைக்கும் அழைப்பு விடுப்பாங்க. அதை இருவரும் ஏற்க மறுத்து, இனிமேட்டு மணிமேகலை ஆடல் பாடல் எல்லாம் ஈடுபட மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் மெசேஜ் சொல்லுவாங்க. மணிமேகலை பூ பறிக்கிறதுக்காக உபவனம்ங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல சோழ அரசகுமாரன் உதயகுமாரன்கிறவங்க மணிமேகலைய பார்த்து மணிமேகலைய விரும்புறாங்க. இந்த உதயகுமாரன்கிறவங்க சோழ ராஜகுமாரன், காவிரி பூம்பட்டினத்தை ஆண்ட நெடுமுடி கிள்ளிங்கிற ஒரு ராஜாவோட மகன். இவர் மணிமேகலைய விரும்புறார். அதனால மணிமேகலைய பின்தொடர்ந்து போறாரு. அப்ப மணிமேகலா தெய்வம் உதயணன் கிட்ட இருந்து மணிமேகலைய காப்பாத்துறதுக்காக அவங்கள மணிபல்லவத்தீவுக்கு வான்வழியில தூக்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா மணிமேகலையோட அவங்களோட தோழி சுதமதி இருப்பாங்க. ஆனா சுதமதியை அயர்ந்திருக்க நேரமா பார்த்து மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய மணிபல்லவத்தீவுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. மணிபல்லவத்தீவுல
மணிமேகலை அங்க இருக்க ஒரு புத்த பீடிகையை தொழும்போது அவளுக்கு அவளுடைய முற்பிறப்பு பத்திய கதையை வந்து அவங்க உணர்றாங்க. முற்பிறப்பு அவங்களோட முற்பிறப்பை பத்தி அங்க அறிஞ்சுக்கிறாங்க. மணிப்பல்லவ தீவுல அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க முற்பிறப்புல என்னவா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு அங்க தெரிய வருது. இந்த மணிமேகலா தெய்வம் சுதமதியோட கனவுல தோன்றி மணிமேகலை வந்து இந்த மாதிரி மணிப்பல்லவ தீவுல இருக்காங்க, அவங்க முற்பிறப்பு தெரிஞ்சா பிறகு வருவாங்க அப்படிங்கிறத சுதமதியோட கனவுல தோன்றி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. மணிமேகலையோட முற்பிறப்புல அவங்க அசோதர நகர் அரசன் ரவிவர்மனுக்கும் அவன் மனைவி அமுதபதிக்கும் லக்குமி என்னும் மகளாக பிறந்திருந்தாங்க. ஸோ மணிமேகலையோட முற்பிறப்பு பெயர் என்னன்னா லக்குமி. லக்குமி வந்து அத்திபதி அரசன் மகன் ராகுலனை மறந்திருந்தாங்க. மணிமேகலையோட முற்பிறப்பு பெயர் லக்குமி, அவங்க ராகுலன்கிற ஒருத்தரை மறந்துருந்தாங்க. இந்த ராகுலனை திட்டிவிடம் அப்படிங்கிற ஒரு பாம்பு வந்து தீண்டிடுது. அதனால ராகுலன் இறந்து போறதுனால முற்பிறப்புல லக்குமிங்கிற பேர்ல இருந்த அந்த மணிமேகலை என்ன பண்றாங்க, தானும் வந்து தீ புகுந்து இறந்துடுறாங்க. ஸோ இந்த பிறவியில லக்குமி வந்து மணிமேகலையா பிறந்திருக்காங்க, ராகுலன் வந்து உதயகுமாரனா பிறந்திருக்காங்க. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவுல தீவத்திலகை அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க. தீவத்திலகை மணிப்பல்லவத்தீவுல சந்திக்கிற பெண் வந்து தீவத்திலகை. இந்த தீவத்திலகைங்கிற பெண் வந்து என்ன சொல்றாங்க, அங்க இருக்க கோமுகி பொய்கையில அமுத சுரபி ஒண்ணு வெளியே வரும். புத்தரோட பிறந்த நாளான வைகாசி விசாக நாளன்று அமுத சுரபி வரும். அதை பெற்று அதை வச்சு நீ உபயோகப்படுத்தி பலருக்கும் வந்து அல்ல குறையாத ஒரு உணவை எல்லாருக்கும் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீவத்திலகை வந்து மணிமேகலை கிட்ட சொல்றாங்க. அந்த அமுத சுரபியை எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் நீ தான். அமுத சுரபியை வச்சு எல்லாருக்கும் அல்ல குறையாத உணவை நீ வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தீவத்திலகை வந்து மணிமேகலை கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. மணிமேகலை அந்த அமுத சுரபியை எடுக்கிறாங்க. அந்த அமுத சுரபியில முதல்ல ஆதிரைங்கிற ஒரு பத்தினி பெண் கிட்ட பிச்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லி மணிமேகலைக்கு அரவண அடிகள்ங்கிற ஒரு துறவி வந்து வலியுறுத்துறார். மணிமேகலை கிட்ட ஆதிரை கிட்ட போய் பிச்சை வாங்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னவர் யாருன்னு கேட்டா அரவண அடிகள். மணிமேகலைய ஆதிரை கிட்ட அழைச்சிட்டு போனது யாரு அப்படின்னு கேட்டா காயசண்டிகைங்கிற ஒரு பெண். இந்த காயசண்டிகைங்கிற பெண் வந்து விருச்சிக முனிவர்ங்கிற ஒரு முனிவரால சபிக்கப்பட்டு அவங்களுக்கு பெரும் பசி ஏற்படும். பசி நோயால அவதிப்படுவாங்க. இந்த காயசண்டிகைக்கு கணவன் இருப்பாங்க. அந்த கணவன் பெயர் வந்து காஞ்சனன், இன்னொரு பேர் வந்து அவருக்கு விஞ்சயன். 2 பேர் இருக்கு. காயசண்டிகையோட கணவனுக்கு 2 பேர் இருக்கு. காஞ்சனன் ஒரு பேர் இருக்கு, விஞ்சயன் ஒரு பேர் இருக்கு. காயசண்டிகை கூட்டிட்டு போன போது அவங்க ஆதிரை கிட்ட போய் பிச்சை வாங்குறாங்க. அப்ப ஆதிரையோட கதை அவங்களுக்கு தெரிய வருது. ஆதிரையோட கணவன் பெயர் வந்து சாதுவன். அவர் வந்து ஒரு கடல் பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு ஆதிரை வந்து தீ புகுவாங்க. தீ புகுறப்ப அவங்க தீயினால எரிக்கப்படாம வெளியே வந்துருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிய வந்துடும், தன் கணவன் உயிரோட தான் எங்கேயோ இருக்காருங்கிற மாதிரி ஒரு உண்மை வந்து அவங்க மனசுல பட்டு அவங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மணிமேகலையில ஒரு லைன் சொல்லுவாங்க. அந்த லைன் என்னன்னா, தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன், தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன். இந்த லைனை சொன்னது யாருன்னா ஆதிரை. அதாவது தீயில கூட தீ புகுந்தும் அவங்க தீயில எரிஞ்சு போகாம வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்பட்டு சொல்ற லைன் இது. இந்த சாதுவன், ஆதிரையோட கணவன் சாதுவன் கடல் கடந்து வணிகம் செய்யும் பொருட்டு சென்றான் அப்படிங்கிற குறிப்பு வந்து மணிமேகலையில இடம்பெற்றிருக்கு. மணிமேகலை கையில இப்ப இருக்க அமுத சுரபி முன்னாடி ஆபுத்திரன்கிற ஒருத்தரோட கையில இருந்தது. இந்த ஆபுத்திரனுக்கு ஒரு ஸ்டார்ட் ஸ்டோரி இருக்கு. ஆபுத்திரன் வந்து அவங்க தாயால கைவிடப்பட்டு
இளமையிலேயே வந்து அவங்க சின்ன குழந்தையா இருக்கப்பயே தாய் விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப வந்து ஒரு பசு வந்து ஒரு 7 நாளைக்கு அவங்கள தன்னோட பால குடுத்து அந்த குழந்தைய காப்பாத்தும். அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க எடுத்து வளர்ப்பாங்க. ஆபுத்திரன் பெரியவர் ஆகும்போது, ஒரு பசுவை வேள்வியில பலியிட முயற்சிக்கும்போது, தடுத்து அத காப்பாத்துவாரு. அதுக்கப்புறம் சிந்தாதேவி அப்படிங்கிற ஒரு தெய்வம் அவருக்கு வந்து அமுத சுரபிய குடுக்கும். அந்த அமுத சுரபிய வச்சு அவர் பெருமளவுல புகழ் பெறுவாரு. நெறைய பேருக்கு தானம் செய்வாரு. பெருமளவுல அவருக்கு புகழ் வந்து சேருது. இந்த புகழால வானுலக தெய்வமான இந்திரன் வந்து அவர் மேல கோவப்படுறாரு. இவன் ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு பெரும் புகழோட இருக்கத பார்த்து அந்த வானுலக தெய்வமான இந்திரன் கோபம் கொண்டு, அவர் என்ன பண்றாரு, ஆபுத்திரன் இருக்க பகுதியில நல்ல மழை இதெல்லாம் குடுத்து அந்த பகுதிய செழிப்பாக்கிறாரு. அப்ப ஆபுத்திரனோட அமுத சுரபிக்கு அங்க வேலை இல்லாம போயிடுது. ஆபுத்திரன் வந்து சாவகத்தீவுங்கிற பகுதியில வந்து இன்னும் மக்கள் பசியோட இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அங்க பிரயாணம் பண்றதுக்காக கிளம்புறாரு. இப்படி கிளம்புறவரு வந்து சில சிக்கல்களால மணிபல்லவத்தீவுல தனியா மாட்டிக்கிறாரு. மணிபல்லவத்தீவுல தனியா மாட்டிக்கிட்டப்ப அவரால அதை ஏத்துக்க முடியல. தான் மட்டும் அமுத சுரபியில உணவு எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழணுமா, யாருக்குமே பயன்படாம அந்த அமுத சுரபி இருக்கணுமான்னு அவர் மனம் நொந்து அந்த அமுத சுரபிய கோமுகி பொய்கையில தூக்கி போட்டுட்டு உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்துடுறாரு. இதுதான் ஆபுத்திரன் ஸ்டோரி. இந்த ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபிய வந்து மணிமேகலை இப்ப கையில வச்சிருக்காங்க. மணிமேகலை வந்து சேர நாட்டு வஞ்சி மாநகரில் 9 சமய கணக்கர்களை கண்டு அவர் திறம் கோட்பாடு பற்றி கேட்டறிந்தார். அமுத சுரபியை வச்சு அவங்க நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட சமயம் பல சமயம் பற்றிய கோட்பாடுகளையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் 9 சமய கணக்கர்கள் இருந்திருக்காங்க. அப்படின்னா ஒரு 10 சமயங்கள். மணிமேகலை வந்து பௌத்த சமயம், அவங்களையும் சேர்த்தா 10 சமயங்கள், 10 சமய கோட்பாடுகள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இந்த மணிமேகலையில சில லைன்ஸ் வரும், அந்த லைன்ஸை பார்த்துடலாம். முக்கியமான லைன்ஸ். இந்த ஃபஸ்ட்டு காதை விலாவரை காதையிலேயே எப்படி ஒரு லைன் வரும்னா, பசியும் பிணியும் நீங்கி, பசியும் பிணியும் பகையும் நீங்கி, வசியும் வளனும் சுரக்க. வசினா மலை, பசியும் பிணியும் நீங்கி, பகைமை நீங்கி, வசியும் வளனும் சுரக்க அப்படின்னு வாழ்த்துற வரிகள் எதுல இடம்பெறுதுன்னா மணிமேகலை. பசியும் பிணியும் பகையும் நீங்கி, வசியும் வளனும் சுரக்க அப்படின்னு வர்ற வாழ்த்துற வரிகள் வந்து மணிமேகலையில இடம்பெறுது. அதே மாதிரி இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணையாவது. இளமையும் நிற்காது, நம்மளோட உடம்பும் நமக்கு நிலை இல்லாதது, செல்வமும் நிலை இல்லாதது, நமக்கு வந்து புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார், அறம்தான் வந்து நமக்கு கடைசியா துணையா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய மான்பெரும் செல்வமும் நில்லா அப்படிங்கிற வரிகள் வந்து மணிமேகலையில இடம்பெற வரிகள். அதே மாதிரி நம்ம 10th புக்கில் போயே படிச்சிருப்போம் இந்த லைன். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன, இது வந்து மணிமேகலையில் இடம்பெற லைன். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படிங்கிறது மணிமேகலையில் இடம்பெறக்கூடிய வரிகள். பசியை பற்றி மணிமேகலை காப்பியத்தில் ஒரு சில லைன்ஸ் இருக்கு. குடிப்பிறப்பு அளிக்கும், விழுப்பம் கொள்ளும், பிடித்த கல்வி பெரும்புனை விடும், நாணனி கனையும், மானெழில் சிதைக்கும். பசி வந்து என்னென்ன கொடுமைகள்லாம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ் வரும். குடிப்பிறப்பு அழிச்சிரும், விழுப்பம் ஒழுக்கத்தை அழிச்சிரும், பிடித்த கல்வி பெரும்புனை விடுவும், நாணனி கலையும், மானெழில் சிதைக்கும். இது வந்து பசியை பற்றி மணிமேகலையில இடம்பெற வரிகள். பெருஞ்சித்திரனார் வந்து கலை வடிவாக சிறப்பிக்கும் நூல் எதுன்னு கேட்டா மணிமேகலை. பெருஞ்சித்திரனார் கலை வடிவாக சிறப்பிக்கும் நூல் மணிமேகலை. பெருஞ்சித்திரனார் நிலைத்து நிற்பதாக எதை சிறப்பிக்கிறார்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு சிறப்பதிகாரம்னு கூட ஒரு பேர் இருக்கு.
மணிமேகலையில சொல்லில் ஏற்படும் குற்றங்கள் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, பொய், கடுஞ்சொல், குறளையி, பயனில சொல்லுதல். 4 குற்றம் என்னன்னா, பொய், கடுஞ்சொல், குறளையி, பயனில சொல்லுதல். இதுல குறளைங்கிறது என்னன்னா, புறம் சொல்லுதல். அதே மாதிரி மனதில் ஏற்படும் குற்றங்கள் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 குற்றம் என்னன்னா, பேரவா, கடுஞ்சினம், தெளிவில்லாத அறிவு. அதிகப்படியான ஆசை, ரொம்ப கோவப்படுறது, தெளிவில்லாத அறிவு. இது மனதில் ஏற்படும் குற்றம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேற வேர்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. வெகல், வெகுழல், பொல்லாக்காட்சி. வெகல், வெகுழல், பொல்லாக்காட்சி மனதில் ஏற்படும் குற்றம். அதே மாதிரி மணிமேகலையில உடலில் ஏற்படும் குற்றம்னு எதை சொல்றாங்கன்னா, கொலை, களவு, காமம். உடலில் ஏற்படும் குற்றம் கொலை, களவு, காமம். இது தவிர உலகத்துல உள்ள உயிர்களை ஒரு 6 வகை உயிர்களாக பிரிச்சிருக்காங்க மணிமேகலையில. அது என்னன்னா, மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு தொகுதி, பேய். நம்ம நல்வினை செஞ்சோம்னா உயர்ந்த குடி பிறப்பா பிறப்போம். தீவினை செஞ்சோம்னா நரகர், விலங்கு தொகுதி, பேய் இந்த மாதிரி பிறந்து அவதிப்படுவோங்கிற மாதிரி மணிமேகலையில வரும். ஸோ 6 வகையான உயிர்கள் பற்றி மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு தொகுதி, பேய். ஆக்சுவலாக மணிமேகலையை உதயகுமாரன் பின்தொடர்றார் இல்லையா, அவர் தன்னை பின்தொடராமல் இருக்கிறதுக்காக மணிமேகலை காயசண்டிகை உருவம் எடுத்து இருப்பாங்க. காயசண்டிகைக்கு தான் முதல்ல பசியை ஆத்துவாங்க. அமுத சுரபியை வச்சு மணிமேகலை ஃபர்ஸ்ட் யாருக்கு பசி ஆத்துவாங்கன்னா காயசண்டிகைக்கு தான் பசி ஆத்துவாங்க. உதயகுமாரன்ட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க காயசண்டிகை உருவத்துல இருப்பாங்க. காயசண்டிகை உருவத்துல மணிமேகலை தான் இருக்காங்கங்கிறது உதயகுமாரனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால அவர் காயசண்டிகையை பின்தொடர்வாரு. ஆனா இது காயசண்டிகையோட கணவன் என்ன நினைச்சுக்குவாருன்னா, தன்னோட மனைவிய உதயகுமாரன் பின்தொடர்றாருன்னு நினைச்சு உதயகுமாரனை கொன்னுடுறாரு. இந்த செய்தி அறிந்த சோழ அரசர் என்ன பண்றாருன்னா, மணிமேகலைய சிறையில் இடுறாங்க. அந்த சோழ நாட்டு பட்டத்தரசி மணிமேகலைக்கு நிறைய கொடுமைகள் செய்யறாங்க. ஆனா மணிமேகலை தன்னோட மந்திர வலிமையாலும் தன்னோட நல்ல செயல்களாலும் எல்லா இதுலேருந்தும் தப்பிக்கிறாங்க. கடைசியா மணிமேகலை கண்ணகியை சந்திப்பாங்க. நிறைய சமய தலைவர்களோட வாதிடுவாங்க. அவங்களோட கோட்பாடுகளை எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மணிமேகலை ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல இன்னும் நம்ம பிற காப்பியங்களையும் நம்ம அடுத்து வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.